இரவு வேளையில கூடி தேவனை ஆராதிப்பது ஆவியில மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆராதனை முழுவதும் ஆவியானவர் அருமையாய் கிரியை செய்தார், ஆச்சரியமாய் கிரியை செய்தார். அவருடைய ஆசீர்வாதங்களை என்னால் உணர முடிந்தது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். இந்த வேளையிலும் கூட நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்டதான வேத பகுதி பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலர் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரோமர் 8:29 எடுத்தாச்சா? வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு குமாரனுடைய சாயல் அல்லது கிறிஸ்துவின் சாயல். அல்லேலூயா, எல்லாம் நல்லா கவனிங்க. குமாரனுடைய சாயல் அல்லது கிறிஸ்துவின் சாயல். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வழி நடந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் எந்த இடத்துல பரிபூரணப்படுது? கிறிஸ்துவத்துக்குள்ள வந்த இந்த நோக்கம் எப்பொழுது நம்மிடத்தில் பரிபூரணப்படும் தெரியுங்களா? நம்ம ஒரு 100 கோடி சம்பாரிச்சா பரிபூரணப்பட்டுருமா? கர்த்தர் நம்மை ரட்சித்து ஞானஸ்தானம் கொடுத்து நம்மை ஆவியினால் நிரப்பி அபிஷேகத்தை கொடுத்து அழைப்பை உறுதி செய்து அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரே, இந்த ரட்சிப்பு எப்பொழுது முழுமையடையும்? நம்ம வாழ்க்கையில ஒரு 100 கோடி சம்பாரிச்சா நிறைவடைந்துருமா? இல்ல. எப்பொழுது நிறைவடையும் என்று சொன்னால், குமாரனுடைய சாயல் முழுவதுமா நமக்கு வரணும். அல்லேலூயா. யாருடைய சாயல் நமக்கு இருக்கணும்? குமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் நம்மில் பூரணப்படணும். அதுதான் உண்மையான ரட்சிப்பினுடைய முழுமையான அனுபவம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்பதில் அதோட முடியறதில்ல. குமாரனுடைய சாயலை தரித்தவர்களாய் நாம இருந்தோம் என்று சொன்னால்தான் அந்த கிறிஸ்தவம் முழுமை அடையுது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு குமாரனுடைய சாயலை தரித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர்? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கீழே சாயலை குறித்து பார்ப்போம். பார்க்கும்போது எத்தனை அல்லேலூயா உண்மையான அல்லேலூயான்னு தெரியும். அல்லேலூயா. குமாரனுடைய சாயல் இன்னைக்கு வந்துட்ட கிறிஸ்தவத்துக்குள்ள. இதனுடைய முழுமை எங்க முடியும் அப்படின்னா, முழுசா நீங்க கிறிஸ்துவா மாறணும். புரியுதுங்களா நான் சொல்றது? கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறது முழுமை அல்ல, நீங்கள் கிறிஸ்துவாய் மாறுவதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முழுமை. அப்பதான் அது முழுமை பெறும். இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஒவ்வொரு கிளாஸ் படிச்சுட்டு வருது குழந்தை. படித்து முடிக்கும் பொழுது அந்த கிளாஸ், அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் அது முழுசா கத்துருக்கணும். அந்த அனுபவம் அதுக்குள்ள இருக்கணும். அப்படித்தானே? இப்போ படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வாலிபர்கள் இந்த காலத்துல என்ன சொல்றாங்க? என்ன கத்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல, என்ன படிச்சேன்னு எனக்கே தெரியல, ஏதோ பாஸ் ஆயிட்டேன், ஏதோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ல தேர்ச்சி பெற்று விட்டேன், அவ்வளவுதான். என்ன கத்துக்கிட்டோம், என்ன படிச்சோம்? ஒண்ணுமே இல்லை. அதே போலதான் கிறிஸ்துவ அனுபவம் நம்ம இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது.
கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டதுடைய அனுபவத்தை கேட்டவன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? அது வந்து எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு எனக்கே தெரியல. இல்லையா? எப்பொழுதும் போல நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், எப்பொழுதும் போல சம்பாத்தியம் வாங்கிட்டு தான் இருக்கேன், எப்பொழுதும் போல குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எப்பொழுதும் போலதான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லோரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுல மாற்றம் ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையானால் ஆராதனைக்கு செல்கிறேன், வெள்ளிக்கிழமையானால் உபவாசம் கூட்டத்தை செல்கிறேன், 3வது வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்திற்கு செல்கிறேன், தினமும் அதிகாலை ஜெபிக்கிறேன், எல்லாமே ஓகே, எல்லாம் ஜெபிக்கிறேன், எல்லா ஆராதனைக்கு போகிறேன், எல்லாமே ஓகே, எல்லாமே ஓகே. அவ்வளவுதானா? அத கிறிஸ்தவமா? அதுல முடிவடைஞ்சிருச்சா கிறிஸ்தவம்? வாரத்துக்கு கரெக்டா 3 நாள் ஆராதனை, எல்லா ஆராதனைகளையும் வந்து கரெக்டா அட்டன் பண்ண கிறிஸ்தவம் முழுமை அடைஞ்சிருச்சா? அதுக்காகவா இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தார்? அதுக்காகவா தெரிந்து கொண்டார்? அதற்காகவா நம்மை முன்குறித்தார்? சரி விடுங்க, ஒரு 10 ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தியாச்சு. இல்ல ஒரு 1000 ஆத்துமாக்கள் நீங்க ஆதாயப்படுத்திட்டீங்க, முழுமை அடைஞ்சிருச்சா? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு பலன் ஒன்றுமில்லை. அப்ப கிறிஸ்தவத்தினுடைய முழுமை எதிலே முழுமையாகிறது? இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, பாருங்க, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ. இங்க முன்னறிந்த அறியப்பட்டவர்கள் யார்? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. இங்க முன் அறியப்பட்டவர்கள் யார் சொல்லுங்க? நாம தான். நம்மளை முன்குறிச்சது யாரு? ஆண்டவர். முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம். அப்ப வேதம் சொல்லுகிற தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்குத்தான் முன்குறித்தார். அல்லேலூயா. எதுக்கு நான் கர்த்தர் நம்மளை ரட்சிச்சு கொண்டு வந்திருக்கிறாருன்னு தெரியுதுங்களா? எதுக்கு ரட்சிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு? இப்ப சொல்லுங்க. நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய், குமாரனை போல நாமளும் மாறணும், அந்த சாயல் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை முன்குறித்தார். இதுதான் தேவனுடைய ஒரு அனாதி நோக்கம். சரிங்களா? ஒண்ணுமில்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நம்ம ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துறோம்னு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கூட நம்ம இஷ்டத்துக்கு வளரல, நாம நினைப்பது போல் அது வளரவில்லை. நம்முடைய எண்ணத்தை போல் அந்த குழந்தை வளரல, அதோட இஷ்டத்துக்கு வளருது, அதோட இஷ்டத்தை செய்து அதோட இதுக்கு இருக்கு. நம்மளுடைய எண்ணத்திற்கு ஒத்தே போகல. நமக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வளர்த்தி என்ன பிரயோஜனம் என்று நாம் சொல்லுவோம். அதுபோல பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்ததின் நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்மளை அழைச்சிட்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை இன்றைக்கு கிறிஸ்துவத்திற்குள்ள ரட்சிப்பின் அனுபவத்துல வழிநடத்துற நோக்கம் என்ன தெரியுமா? குமாரனுடைய சாயலை இவர்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான். அல்லேலூயா. நாம யாரை போல மாறணும் அவர் ஆசைப்படுறாரு? தம்முடைய குமாரன் எல்லாருக்கும் முதற் பேரானவராய் இருக்கிறது போல, எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முதன்மையானவராய் இருக்கிறது போல, அவரால் முன்குறிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரை போலவே அவருடைய சாயலில் மாற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? வரலையே சொல்லுவோமா? அப்பொழுது குமாரனுடைய சாயல் என்ன? குமாரன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அப்பதான் நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமான்னு தெரிந்து கொள்ள முடியும். எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரே சொல்லுவோமா? குமாரன் உடைய சாயல் என்ன? எல்லாம் கவனிக்கிறீங்களா? வாலிபர்களை கவனிக்கிறீங்களா?
குமாரனுடைய சாயல் என்ன? ஃபர்ஸ்ட் சாந்தம், இரண்டாவது மனத்தாழ்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொன்னீங்க? நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு எல்லா குமாரனுடைய சாயல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அல்லேலூயா நீங்க. அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாந்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல்ல ஃபர்ஸ்ட் சாயல் என்னது? சாந்தமாயன தேவன். அவர் சாந்த சொரூபி என்று வேதம் சொல்லுகிறது. அவரை போல ஒரு சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியில் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது, அவர் மனத்தாழ்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனத்தாழ்மைன்னா என்னங்க? அதாவது வெளிய தாழ்மையா இருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள தன்னை என்ன நினைச்சிருப்பாங்க? ஆமா, மனசுக்குள்ள தன்னுடைய பெருமையை அவர்கள் வைத்திருப்பார்கள். தன்னுடைய ஊர் பெருமை, தன்னுடைய ஜாதி பெருமை, தன்னுடைய வேலை பெருமை, தன்னுடைய படிப்பு பெருமை, தன்னுடைய இனப்பெருமை, தன்னுடைய மத பெருமை, ஏதோ ஒரு பெருமை உள்ள இருக்கும். அந்த தோற்றம் வெளியே தெரிஞ்சிடும். ஆனா நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து எப்படிப்பட்டவராயிருந்தார்? மனத்தாழ்மை உள்ளவராயிருந்தார். அதாவது பேதுரு சொல்லுகிறார், பிதாவுக்கு சமமானவராம் இயேசு கிறிஸ்து. எப்படி? பிதாவுக்கு சமமானவர் அவர். அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக்கினார். ஒரு சொல்லுவோமா? பிதாவுக்கு சமமான வல்லமை கொண்டவர் கிறிஸ்து. ஆனால் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். எவ்வளவு மனத்தாழ்மை பாத்தீங்களா? நம்மளால மனத்தாழ்மை மனசு தாழ்மையா இறங்க முடியுமா? எத்தனை பேரால விட்டு கொடுக்க முடியும்? நம்முடைய இனம், ஜனம், பந்து, நம்முடைய சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், வேலை, மற்ற காரியங்களை விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுத்து நம்ம இறங்க முடியுமா? எந்த ஒரு இடத்துலயாவது ஒரு செக் வச்சு நிற்போம். ஒண்ணு நம்மளுடைய இனப்பெருமை இருக்கும், இல்ல நம்ம ஜாதி பெருமை இருக்கும், இல்ல நம்ம வேலை பெருமை இருக்கும், இல்ல நான் பணக்காரங்கிற ஒரு பெருமை இருக்கும், இல்ல என்னால எல்லாம் செய்ய முடியுங்கிற ஒரு பெருமை இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம மனசு என்ன இருக்கும்? பெருமைக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் இல்ல, மனத்தாழ்மை உள்ளவர். அல்லேலூயா. வெளியே மட்டும் தாழ்மை இல்லைங்க, மனதளவுலையும் தாழ்மையா இருக்கணும். ஒரு மனுஷன் மனதளவுல தாழ்மை வேணும். நம்மளுடைய எல்லாவற்றிலும் அது வெளிப்படும். எல்லாவற்றிலும் வெளிப்படும். நடை, உடை, பாவனைகள் எல்லாவற்றிலும் வெளிப்படும். ஈவன் நம்ம பெர்ஃப்யூம் போடுறோம்னாலே நம்மளை நம்ம மேன்மைப்படுத்தி காட்டுறது தான் அர்த்தம். ஐம் ரைட்? ஏன்னா எங்கிட்ட அந்த ஸ்மெல் வரக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? நல்லா மனமா இருக்கணும். நான் புரிஞ்சுதுங்களா? ஆனா சொன்னா யாருக்கும் அந்த புத்தி வரவே வராது. சொன்னா நம்ம கேட்கவே மாட்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலை மேன்மையா பேசி அதை இறக்கிடுவாங்க. சொல்லுவோமா? தன்னுடைய ஆடையிலும் கூட அந்த கிராண்டியரை வெளிப்படுத்துவாங்க. பேசணும், 4 பேர் சொல்லணும். அப்ப அங்க என்ன நடக்குது? மனத்தாழ்மையாது. உடனே சில பேர் அறிவாளிகளை போல கேட்பார்கள், அப்பொழுது கிழிந்த உடைகளையாய் நாங்கள் அணிந்து வருவது. இப்படி இல்லை, மனத்தாழ்மை வெளிப்படும். சொல்லுவோமா? உங்களுடைய சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு வேதம் சொல்லுது. அதுபோல உங்களுடைய மனத்தாழ்மை வெளியே வரும். அது தெரிய வரும். உங்களுடைய சகல ஆக்டிவிட்டீஸ்லயும் அது தெரிய வரும். பேச்சுல தெரிஞ்சிடும். ஒரு சர்டன் பீரியட்ல நான் சொல்றதா ரைட்டு நிப்பீங்க. வீட்டுல அப்படி இருக்கா? சர்டன் பீரியட்ல என்ன பண்ணுவோம்? நான் சொல்றதுதான் ரைட். அது எப்படி நீ சொல்லலாம்? அதுல கூட நம்மளுடைய மனசு பெருமை கொள்ளுகிறது, அது பிடிவாதம் கொள்ளுகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் எடுக்கிற ஒரு வாகனத்தை எடுத்துக்கங்க. எது நல்ல கிராண்டா, லுக்கா, அழகா மற்றவங்க பார்த்தா கேட்கணும், கொஞ்சம் சாவி கொடுங்க, கொஞ்சம் ஓட்டிட்டு வரேன், ஒரு டிரைவ் போயிட்டு வரேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட வாகனங்களை வாங்கி வீட்டு முன்னாடி நிறுத்தி அதுல கூட நம்மளுடைய பெருமையை நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. வெளிப்படும். இது நம்மளை அறியாமலேயே வெளிப்படுகிறது. அறிந்து வெளிப்படுகிறத குறித்து சொல்லல, அறியாமல. ஒண்ணுமில்ல. இந்த கண்ணாடியை நாம் எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கிறோம்? சாதாரண எடுத்துட்டு வந்துருமா? போனோன்னே பவரை கொடுத்துட்டு ஒரு ஃப்ரேமை காட்டுங்க, இந்த ஃப்ரேம் ஓகே.
குறைஞ்சது ஒரு 20-30 ஃப்ரேமாவது மாத்தி மாத்தி போட்டு எடுத்துட்டு வர மாட்டோம்? ஏன்? செட் ஆகலையா? செட்டெல்லாம் இருக்கும், முகத்துக்கு எடுப்பா இருக்காது. என்ன பண்ணுவோம்? முகத்துக்கு எடுப்பா, நமக்கு மேட்சா, அழகா, கம்ஃபர்ட்டா, சூப்பரா, பார்த்த உடனேயே வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். அதுதான் மனத்தாழ்மை. அப்படிதானே? சொல்லுங்க. அதான் மனத்தாழ்மை இல்ல. நம்ம மனத்தாழ்மையை தவறாய் புரிந்து கொள்ள, அது வெளிப்படும். வெளியே பார்ப்பதற்கு நாம் கிறிஸ்துவை போல தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எல்லாவற்றிலும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என் நுகம்னா என்னது? நுகம்னா நுகம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றார். நாம ஒண்ணு சுமந்துட்டு திரியிறோம், அது நமக்கு வேண்டாம். அவர் எதை சுமந்தாரோ அதை நம்ம சுமக்கணும். வரலையே சொல்லுவோமா? ஏன்னா கிறிஸ்து சுமந்ததை நம்ம சுமந்தாதான் எங்க போக முடியும்? ஆமா, அவருடைய நுகத்தை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்படணும். சொல்லுகிறார், என்னிடத்தில், அதாவது நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம யாரிடத்துல கற்றுக்கொள்ளணுமா? யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த ஹேர் ஸ்டைல் யாரிடத்துல கற்றுக்கொண்டது? இயேசுவிடத்தில். இந்த ட்ரெஸ் யாரிடத்தில் கற்றுக்கொண்டது? இயேசுவிடத்தில். இந்த பேச்சு எங்கடா கத்துட்டு வந்து இந்த பேச்ச அப்படிம்பாங்க வீட்டுல. இயேசுவிடத்திலா? நண்பர்களை பார்க்கிறோம், மற்றவர்களை பார்க்கிறோம், வேலை செய்கிற இடத்தில் பார்க்கிறோம், படிக்கிற இடத்தில் பார்க்கிறோம், நம்முடைய சொந்த பந்தத்துல பார்க்கிறோம். யாராவது இவன் அப்படியே அவங்க அம்மா மாதிரி, இவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி அப்படின்னாலே அங்க இயேசுவ மாதிரி இல்லைன்னு அர்த்தம். வரலையா சொல்லுவோமா? எங்க கற்றுக்கொண்டுள்ளோம்? அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். நீங்களா எதையோ எங்கேயோ கத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா என்ன கிடைக்காது ஆத்துமால? ஆமா, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரே சண்டை சச்சரவு, ஒரே போராட்டம். ஆனா ஆண்டவரிடத்துல ஒரு மனிதன் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற மனிதன் ஆத்துமா என்னப்படும்? இளைப்பாறுதல் அந்த ஆத்துமாக்கு கிடைக்கும். வரலையா சொல்லுவோமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? நீங்க யார்கிட்ட கற்றுக்கொள்ளவில்லை? யாரிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை? சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல போய் உட்கார்ந்து கத்துக்கல, நாமளே கத்துக்கிட்டோம் இந்த வாழ்க்கையை. அப்படிதானே? நான் வாழுகிற வாழ்க்கை கர்த்தரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதுங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க வாழ்ற வாழ்க்கை கர்த்தரிடத்துல கற்றுக்கொண்டு வாழ்கிறீர்கள். அப்படிதானே? அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்கு நல்ல இளைப்பாறுதல் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? நிம்மதி இருக்கா வாழ்க்கையில? இல்லைன்னா போய் கற்றுக்கொள்ளுங்க. வரலையா சொல்லுவோமா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 சாயல் பார்த்தோம். ஒன்னு சாந்தம், இன்னொன்று மனத்தாழ்மை. தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 2:8 வாசிப்போமா? பிலிப்பியர் 2:8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரல்லையோ சொல்லுவோமா? இந்த இடத்துல என்ன இருக்கு? அவருடைய சாயல். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று தாழ்மை. இதுக்கு முன்னாடி பார்த்தது சாந்தமும் மனத்தாழ்மை. மனசுல தாழ்மை இருக்கணும். இப்போ தோற்றத்திலும் தாழ்மை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா மனசுல தாழ்மை இருந்தா தான் வெளியே கிரியைகளும் தாழ்மையா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. அவர் என்ன ரூபத்துல காணப்பட்டார்? கடவுள். கடவுள் எந்த ரூபத்துல இருந்தாரு?
மனுஷ ரூபத்தில் காணப்பட்டு ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. வரலையா சொல்லுவோமா? எது வரைக்கும்? தன் மரணம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம்? முதல் பாவம் உள்ள ஏதேனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் கீழ்ப்படிதல். வரலையா சொல்லுவோமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆதாம் ஏவாள் முதல் பாவம் செய்வதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் கீழ்ப்படிதல். சொன்னதை உடனே செஞ்சார். அப்போ நம்முடைய கிறிஸ்துவுக்கு என்ன சாயல் இருக்கிறது? கீழ்ப்படுகிற சாயல். வசனத்தை கேட்டா கேட்ட மாதிரி கீழ்ப்படியணும். சத்தியத்தை கேட்கும் பொழுது கேட்டு அதன்படி என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். வரலையா சொல்லுவோமா? சொல்லும் பொழுது கேட்கணும். பெரியவர்கள் சொல்லும் பொழுது சிறியவர்கள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் தான் நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. அவர் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராக்கினார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரே என்ன பண்ணினாரு? தாழ்த்தினார். சில நேரங்களில் நாம் கீழ்ப்படுகிற இடங்களில் தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எத்தனை பேர் தாழ்ந்து போவீங்க? தாழ்ந்து போக வேண்டிய இடத்தில் எந்த சூழ்நிலையிலும் நான் தாழ்ந்து போக கற்றுக்கொண்டிருக்கிறேன்ங்கிறவங்க மட்டும் ஒரு அலைய சொல்லுங்க. அதாவது தாழ்ந்து போக வேண்டிய இடத்துல நான் தாழ்ந்து போவேன், பேச வேண்டிய இடத்துல நான் பேசிடுவேன். அப்படி சொல்லல, எல்லா இடத்திலும் நான் தாழ்ந்து போய் விடுவேனுங்கிறவங்க ஒரு அலைய சொல்லுங்க. முடியல, பேசிடுறோம். எல்லா இடத்துலயும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆமா பேசிடுவேன். அவங்க மேல தப்புங்கிறத நான் நிரூபிச்சுட்டு தான் வருவேன். அது எப்படி என்னை அவங்க சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து மேல எத்தனை குற்றங்கள் சாட்டினாங்க? ஒரு குற்றத்துக்காவது அவர் பாத்திரரா இருந்தாரா? அதுல ஒரு குற்றமாவது அவர் செஞ்சிருந்தாரா? சரி, ப்ரூஃப் பண்ணாரா? ப்ரூஃப் பண்ணாரா? சண்டை போட்டாரா? கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்டாரா? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மேல ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லிட்டா விட்டுருவீங்களா? கிறிஸ்துவின் சாயல் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஜெபிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவனை தேடுகிறோம். ஆனால் என்ன இல்லை சொல்லுங்க? நம்ம வீட்டிலேயே பிறந்துச்சு, நம்ம வயிற்றுலேயே பிறந்துச்சு, நம்ம சாப்பாடையே சாப்பிடுது, நம்ம கூடயே வாழுது, நம்ம கூடயே வளருது, நம்ம கூடயே தூங்குது, நம்ம கூடயே திங்குது, நம்ம கூடயே வேலைக்கு வருது, நம்ம கொடுத்ததையே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு, நம்ம கட்டி வச்சதையே கட்டிக்கிட்டு கடைசியில் அது என்ன பண்ணுது? நம்மள மாதிரியே இல்லை. அல்லேலூயா. நல்லா இருக்கா? சொல்றதுக்கு நல்லா இருக்கா? சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையில் நடக்கும்போது வேதனையா இருக்கும். அல்லேலூயா. கேட்போம்ல, எங்கிருந்துடா வந்த? எங்கிருந்து உனக்கு இதெல்லாம் வந்துச்சு? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான்லாம் இப்படி இருந்ததே இல்லை, ஒரு நாளும் நான் இப்படி பேசினது இல்லை. குட்டி பிள்ளை லிசா ஏதாவது வீட்டில் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணா, நான் சும்மா விளையாட்டுக்கு இந்த மாதிரியே குறும்பு பண்றாள்ல, அப்போ சொல்லுவா, பா இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதில்லைப்பா, ஏன்னா எங்க அப்பா அம்மாட்ட கூட கேட்டுக்கங்க. அப்போ வித்தியாசமா பண்ணது. அப்போ நமக்கு என்ன பண்ணப்படும்? நம்ம யோசிப்போம். அது போல கிறிஸ்துவின் சாயல் நமக்கு உண்டா இருக்கணும். அதற்கு என்ன தேவை? தாழ்மை தேவை. அதாவது தாழ்ந்து போக வேண்டிய இடத்தில் தாழ்ந்து போகிறவர் கிறிஸ்து அல்ல, எல்லா இடங்களிலும் பிதாவின் சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து தன்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறவர். சொல்லுவோமா? உலகத்துல நீங்க எதிர்த்து நிற்பதற்கு ஏதாவது, இந்த உலகத்துல உங்களுக்கு ஏதாவது இருக்கா? உலகத்துல ஏதாவது காரியங்கள் நமக்கு இருக்கா? நிரந்தரமான காரியங்கள் ஏதாவது இருக்கா? அப்ப இந்த உலகத்துல சண்டை போட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? பேசி என்னத்தை சாதிக்க போறீங்க? சண்டை போட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க? தாழ்மையா போயிடலாமே. சொல்லுவோமா? ஏன்னா பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான்? வாயை பிடுங்க பார்ப்பான். நம்ம தாழ்மையா போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துல கிறிஸ்துவின் சாயல், ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று தாழ்மை. இதற்கு முந்தின ரெண்டு சாயல் என்னென்ன? சாந்தமும் மனத்தாழ்மையும். இப்பொழுது பார்த்தது கீழ்ப்படிதலும் தாழ்மையும். அல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38
வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இதுல என்னென்ன சாயல் உங்களுக்கு தெரிகிறது சொல்லுங்க. ஒண்ணு, சரி நன்மை செய்கிறது, அவ்வளவுதானா? நன்மை செய்தல். வேற ஏதாவது இருக்குங்களா இதுல? அது சாயல் அல்ல, அவருடைய கேரக்டர் சொல்லுங்க. நன்மை செய்தார், வேற குணமாக்கினார். குணமாக்குதல், அதாவது நன்மை செய்யறது ஒரு சாயல், இன்னொன்று குணமாக்குதல். பாருங்க, இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தாலும் மனதுருகிடுவார், அப்படிதானே? இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தாலும் என்ன பண்ணிடுவாரு? மனது உருகி விடுவார். அவர் நன்மை செய்ய ஆரம்பிப்பார். அதாவது அவர் வாழ்ந்த காலத்துல எழுதப்பட்ட வரலாறு சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி சுற்றித் திரிந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஒரு தீமையும் அவர் செய்யவில்லை, எந்த ஒரு தீங்கும் அவரிடத்தில் நெருங்கவில்லை. எங்க போனாலும் பாவிக்கும் அவர் என்னதான் செஞ்சாரு? பாவிக்கும் என்னதான் செஞ்சாரு சொல்லுங்க? நன்மைதான் செய்தார். துரோகிக்கும் என்னதான் செய்தார்? நன்மைதான் செய்தார். சத்ருவுக்கும் என்னதான் செய்தார்? நன்மைதான் செய்தார். தன்னை பகைத்தவர்களுக்கும் என்னதான் செய்தார்? நன்மைதான் செஞ்சார். எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சாரு, எல்லா சூழ்நிலையும் நன்மை செஞ்சார். சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சாயலில் இருக்கிறோம்? நாம் எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மை செய்கிறோமா, இல்லை நமக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும் நன்மை செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்கள் இந்த ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு முழுமையாக வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சாயலில் தான் அது முழுமையாகும். அல்லேலூயா. நாம நம்மளுடைய சுயத்துல இருக்கிறது முழுமை அல்ல, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவதே நம்முடைய முழுமை. அப்ப கிறிஸ்து சாந்தம் உள்ளவராயிருந்தார், கிறிஸ்து மனத்தாழ்மை உள்ளவராயிருந்தார், கிறிஸ்து என்ன இருந்தார்? கீழ்ப்படிதல் உள்ளவராயிருந்தார், கிறிஸ்து தாழ்மை உள்ளவராயிருந்தார், கிறிஸ்து நன்மை செய்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்லுகிறார், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணுமா? கட்டெல்லாம் பாஸ்டர் தான் உடைக்கணுமா? பிசாசு புடியில் இருக்கிறவங்க எல்லாம் பாஸ்டர் தான் விடுதலை ஆக்கணுமா? பாஸ்டர் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியுமா, இல்ல பாஸ்டர் மட்டும்தான் செய்யணுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படியா? பாஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியுங்க, அது சர்ச்சுக்கு வந்தா தாங்க அதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறீங்களா? என்னுடைய தாயின் தகப்பனும் சுப்பாத்தாள் வீதியில் நாங்கள் குடியிருக்கும் பொழுது இரவு கூட்டம் நடத்துவார்கள். முழு இரவு ஜபம். நம்மள மாதிரி அரை இரவு ஜபம் இல்லை, முழு இரவு. 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 4-4:30 வரைக்கும் ப்ரேயர் போகும். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு போவாங்க. அந்த இரவு ஜபம் ஒரு விசுவாசிகளாய் அவர்கள் இருந்து வைத்தது, ஊழியர்களாய் இருந்தவர்கள் வைக்கவில்லை. அப்ப அவங்க விசுவாசி, சரிங்களா? அவர்கள் விசுவாசிகளாய் இருக்கும்போது அந்த இரவு ஜபத்துல பிரத்யேகமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தவர்கள் விடுதலை ஆவார்கள். இது நேரடியா நான் பார்த்திருக்கேன். அவர்களிடத்துல தனி ஜபத்திற்கும் வருவார்கள். தாயார் இடத்துல எத்தனையோ கட்டுகள் உடைந்திருக்கிறது, செய்வினை கட்டுகள், சாபக்கட்டுகள், பிசாசினுடைய வல்லமைகள், அநேக வியாதிகள் சுகமடைந்திருக்கிறது. எப்பொழுது? ஊழியக்காரர்கள் ஆனதுக்கு அப்புறமா? விசுவாசிகளாய் இருந்த பொழுது. நான் சொல்றது விசுவாசிகளாய் இருந்த பொழுது. விசுவாசிகளாய் இருந்த பொழுதுதான் எங்கள் 5 பேரும் நாங்கள் வியாதிப்பட்ட பொழுது, சுகவீனப்பட்ட பொழுது என் தாயும் தகப்பனும் ஜெபிச்சு 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 எந்த ஊழியக்காரங்க கிட்டையும் போல
என்ன பண்ணுனாங்க? எனக்கு ஃபிக்ஸ் வந்தப்போ அவங்க 2 பேரும் தான் உட்கார்ந்து ஜெபிச்சு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. என்னுடைய சகோதரிகளுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர்கள் தான் ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. என்னுடைய தகப்பனார் உடம்பு சரியில்லாதப்போ அவர்கள் தான் ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். என் தாயார் உடம்பு சரியில்லாதப்போ நாங்கள் தான் ஜெபித்து விடுதலை வாங்கினோம். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப நம்மிடத்திலே அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஊழியர்களுக்கு மட்டுமா கொடுத்திருக்கிறார்? எல்லோருக்கும் அந்த வல்லமை, அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அந்த வல்லமையை அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலகட்டங்களிலே பிசாசின் வல்லமைகளில் பிடிபட்டிருந்தோரை என்ன பண்ணினார்? குணமாக்கினார். வரலையோ சொல்லுங்க. மற்றவங்களுக்காக ஜெபிச்சீங்களா? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிச்சார், அப்படித்தானே? ஜெபித்த பொழுது என்ன நடந்துச்சு? எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வசனம். என்ன நடந்தது? யோபுவினுடைய சிறையிருப்பு மாறினதையே பேசிக்கிட்டு இருக்கிறோமே. அவர் ஜெபித்த ஜெபம் முதல்ல கேட்கப்பட்டுச்சா? சிநேகிதருடைய சிறையிருப்பு மாறிச்சா? அவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா? கொடுத்தார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது சிநேகிதர்களை கர்த்தர் மன்னித்தார், அவர்களுக்கு மனம் இறங்கினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் யோபுவுக்கு அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அது இரண்டாவது. முதலாவது யோபுவின் ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது. தன்னுடைய நண்பர்களுக்காக சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அநேகருக்கு விடுதலையை கொடுக்கணும், அநேகருக்கு சுகத்தை கொடுக்கணும், அநேகருக்கு அற்புதத்தை நடத்தணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல் எப்படி இயேசு அவர் பிசாசின் வல்லமையில் பிடிபட்டு இருந்தோரை விடுதலையாக்கி குணமாக்கினாரோ, அதே போல நீங்களும் அநேகர் பிசாசினுடைய வல்லமையில் அந்த கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க நீங்களும் வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சாயலை உடையவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேத்துக்கு ஜெபம் பண்ணி எத்தனை பேர் ஓடிச்சு? எத்தனை பிசாசு ஓடிச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. வெரி குட். ஜெபம் பண்ணணும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். போதகர்களை எதிர்பார்க்கிறது அது சரியான ஒரு ரட்சிப்பு கிடையாது. முழுமையான ரட்சிப்பு நீங்களே என்ன பண்ணணும்? எவ்வளவு பெரிய பிசாசின் கட்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் நீங்க முழங்கால் படி இட்டு ஜெபித்து அதுல வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் சாயல். வரலையா சொல்லுவோமா? ஆமென். இந்த வசனத்துல 2 சாயலை பார்த்தோம். என்னென்ன சாயல் பார்த்தோம்? ஒன்று நன்மை செய்தல், இன்னொன்று குணமாக்குதல். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 5:44 வாசிப்போம். இதுல என்ன சாயல்? டக்குனு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வரலையா சொல்லுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எத்தனை சாயல்? என்னென்ன சாயல்? எத்தனை சாயல்? சத்துருக்களை சிநேகிக்கிறது, சிநேகித்தல். ஓகே. ஒண்ணு. வேற? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், அதாவது ஆசீர்வதிக்கிற ஒரு சாயல். அடுத்தது நன்மை செய்கிறது, பார்த்தாச்சு, விட்டுருவோம் அத. வேற? நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். மொத்தம் இதுல 4 சாயல் இருக்கு. அதுல 1 பார்த்தாச்சு, நன்மை செய்கிற சாயல் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் சாயல் சிநேகம். அல்லேலூயா. எல்லார் மேலும் அன்பு கூற வேண்டும். அது மெயினா சொல்றாரு, உன் சத்துருக்களையே நீ என்ன பண்ணு? சத்துருக்களையும் சிநேகியுங்கள். உங்களை ஒருத்தங்க உங்களிடத்தில் அன்பு கூறுகிறாங்கன்னு திரும்பி அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களை ஒருத்தங்க வெறுக்கிறாங்க, உங்களை ஒருத்தங்க ஒதுக்குறாங்க, உங்களை ஒருத்தங்க வேண்டாங்கிறாங்க, அப்ப அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. சத்துருவாய் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா.
அன்பு கூறணும். ரெண்டாவது சாயல் என்ன? சபிக்கிறவர்களை. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறீங்க? எல்லாத்தையும் பிளஸ் பண்றீங்களா? நீங்க பாக்குற எல்லாத்தையும் பிளஸ் பண்றீங்களா? சும்மா பேருக்காவது ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது, ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், அதோட சேர்ந்து ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வேர்டு ஆட் பண்ணிருங்க இனிமேல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அதோட நிறுத்திடக்கூடாது. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எப்படி? ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன பண்ணட்டும்? ஆசீர்வதிக்கட்டும். வாய் திறந்து நீங்க சந்தோஷமா அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க அதுக்கு பாத்திரவான்களோ பாத்திரவான் இல்லையா, அது ரெண்டாவது. ஆனா உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? சாபம் வரக்கூடாது. என்ன வரணும்? ஆசீர்வாதம் மட்டும்தான் வரணும். அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? ஆசீர்வாதம் மட்டும்தான் வரணும். அல்லேலூயா. உங்களுக்கு சாபம் வரலாம், ஆனா உங்க வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? சாபம் வரக்கூடாது. அல்லேலூயா. உங்களை ஒருத்தங்க ஆசீர்வதிக்காம இருக்கலாம், ஆனா நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். முதல் எல்லாரிடத்துல அன்பு கூறணும். ரெண்டாவது எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கணும். மூணாவது என்னது? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாருக்காகவும் என்ன பண்ணுங்க? உங்களை ஒருத்தங்க நிந்திச்சாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை துன்பப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு? அவன் துன்பப்படுத்திட்டான், போட்டுருங்க ஆண்டவரே. அவன் என்னை நிந்திச்சிட்டான், அதை அவனுக்கு திருப்பி கொடுத்துருங்க ஆண்டவரே. அதுவா அந்த ஜெபம்? அப்படி அல்ல. ஆண்டவரே, என்னை நிந்திச்சிட்டாங்க, துன்பப்படுத்திட்டாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மனசு கஷ்டப்படாதபடி பார்த்துக்கங்க. அல்லேலூயா. என் மனசு கஷ்டப்படாதபடி பார்த்துக்கங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க கூட இருங்க, அவங்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு நம்ம அவர்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவர்களுக்காக நல்ல ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சரிங்களா? தேவையற்ற வார்த்தைகளை ஜெபத்தில் என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலைமையை தரும்படியாய் ஜெபிக்கணும். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவரே, கண்களை திறந்துருங்கப்பா அவங்களுக்குன்னு சொல்லுங்க. அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஒருவேளை அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து அப்படி மாறினாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை நீங்க ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில அவங்க இப்படி மாறினாங்கன்னு தெரியாது, அந்த சூழ்நிலையை நீங்க மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறப்பா, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, அவங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றுங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமேன். அப்போ எல்லோரிடத்துல அன்பு கூறணும், எல்லோரையும் ஆசீர்வதிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அடுத்தது மத்தேயு 5:38-39 வாசிப்போமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. இதுல கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? இதுல என்ன சாயல் வெளிப்படுகிறது? என்ன சாயல் வெளிப்படுகிறது? பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அவருக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? திருப்பி தீமையை செய்யவே கூடாது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? எப்படி? ஒருவர் நமக்கு தீமை செய்தால் நாம் அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யவே கூடாது. தீமைக்கு நாம் என்னதான் செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க தீமை செய்தால் நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம அண்ணன் தம்பிங்க நமக்கு தீமை செஞ்சுட்டா நம்ம என்ன செய்யணும்? தட்டி கேட்கணும். அப்படிதானே? நம்மளுடைய அக்கா தங்கச்சி நமக்கு தீமை செஞ்சுட்டா என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். அப்படியா? அவங்க தீமை செஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? என்ன பிரச்சனை? இந்தா வச்சுக்கோ. என்ன இதனாலயா பிரச்சனை? இந்தாங்க வாங்கிக்கங்க. என்ன இதானா? இதான் பிரச்சனையா? சரி, ஓகே, வச்சுக்கோ போ அப்படின்னு என்ன பண்ணிடணும்? விட்டு கொடுத்துடணும். அல்லேலூயா. பழிக்கு பழி எக்காரணத்திற்கும் தீர்வாகவே ஆகாது. அல்லேலூயா. செயலுக்கு செயல் எப்பொழுதும் தீர்வாகவே ஆகாது. அல்லேலூயா. தீமையை நன்மையால் மட்டுமே வெல்ல முடியும். அல்லேலூயா. தீமையை தீமையால் வெல்லவே முடியாது. பழிக்கு பழி தீர்வாகாது. பழிக்கு மன்னிப்பு தான் தீர்வாகும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது?
ஆமென். தொடர்ந்து என்னென்ன சாயல் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. சாந்தமும் மனத்தாழ்மையும். இரண்டாவது கீழ்ப்படிதல், தாழ்மை. அடுத்தது நன்மை செய்தல், குணமாக்குதல். அடுத்தது அன்பு கூறுதல், ஆசீர்வதித்தல், ஜெபம் பண்ணுதல். 10வது பழிக்கு பழி வாங்கக்கூடாது. வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். 10 சாயலை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 10 சாயல், நான் நிறைய சாயல்கள் வேதத்தில் இருக்கிறது. 10 பிரதான சாயல்களை உங்களுக்கு காண்பித்து விட்டேன். இதுக்கு மேல வேற ஏதாவது சாயல் நம்ம கிட்ட வெளிப்பட்டுச்சுன்னா தயவு செய்து அது நம்முடைய, அது கிறிஸ்துவின் சாயல் அல்ல, அது நம்மளுடைய சாயல். அல்லேலூயா. அது நம்ம குணம். அதை என்னைக்கு வெளிப்படுத்திடாதீங்க. சுய சாயலை வெளியே காமிச்சிடாதீங்க. பூர்வ ஜென்ம சாயலை வெளியே காண்பித்து விடாதீர்கள். நமக்கு வெளிப்படுகிறதான மாம்ச சாயல் என்ன பண்ணிடாதீங்க, வெளிப்படுத்திடக்கூடாது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? நம்ம யாருடைய சாயலை மட்டும்தான் வெளிப்படுத்தணும்? சொல்லுங்க. கிறிஸ்துவின் சாயல். அல்லேலூயா. யாருடைய சாயலை வெளிப்படுத்தணும்? ஆமென். ஒரு அல்லையா சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஆண்டவருடைய சாயலை தரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய், குமாரனுடைய சாயலை உடையவர்களாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா கண்களை மூடுவோமா?